ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பால் உருண்டை கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி மாவு, தேங்காய் துருவல், சிறிதளவு சால்ட். இதற்கு தேவையான தண்ணீரை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கணும். பச்சரி மாவில் சிறிதளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா வரவணும். தண்ணி நல்லா சூடாயிருக்கான்னு பார்த்து தண்ணி சூடானதும் மாவில் சிறிதாக கலந்து கட்டிப்பதம் இல்லாமல் விரவி எடுக்கணும். நல்லா முறுக்கு பதம் அளவுக்கு நம்ம விரவி எடுக்கணும். நல்லா கட்டி தேவையில்லை, ஏன்னா அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். நமக்கு தேவையான அளவு சிறிதாக உருண்டைகளாக எடுத்துக்கொள்ளலாம். அப்போ தான் பால் உருண்டை சீக்கிரம் வேகும். நிறைய உருண்டையை உருட்டி வச்சாச்சு. இனி இதற்கு தேவையான தேங்காய் பாலை உருவாக்கணும். அதுக்கு தேங்காவில் மிக்ஸி ஜாரை ஆட் பண்ணி சிறிதளவு தண்ணீர் ஊற்றி தேங்காய் பால் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா வடிகட்டி பாலை எடுத்துக்கணும். அப்போ தான் பாலோடு சேர்ந்து அந்த உருண்டைகளும் டேஸ்ட்டு தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கடாயில் பாலை வடிகட்டி ஊற்றி வச்சுக்கணும். பாலில் தேவையான அளவு சிறிதளவு சால்ட் ஆட் பண்ணிக்கணும். உருண்டைகளை பால் கொதிச்ச அப்புறம் ஒன்று ஆட் பண்ணிக்கணும். ஒன்று மேலே ஒன்றா இல்லாமல் நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு 5 நிமிடம் கழித்து திருப்பி பால் உருண்டைகளை கிளறி விடணும். இந்த பச்சரி மாவு எப்படின்னா, வயதானவர்கள் யூஸ் பண்ணுறதுனால நம்ம இந்த பால் உருண்டைகள் இதுக்கு மேலே நம்ம சுக்குப்பொடி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஆப்ஷனல் தான். தேவையில்லை அப்படின்னா சுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வயதானவர்கள் யூஸ் பண்ணும்போது சுக்கு ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு நல்லது தான். அதனால் சுக்கு ஆட் பண்ணி பால் உருண்டைகளை கிளறி ஒரு 2 மினிட்ஸில் இறக்கிட்டோம் அப்படின்னா பால் உருண்டை ரெடி. இதை நம்ம பால் கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அனதர் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.